வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மிகவும் பொறுப்பான ஒரு நபர்களாக இருப்பீங்க. குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி வாழக்கூடிய முதன்மையான ஒரு மனிதர்கள். எந்த சிரமம் வந்தாலும் அமைதியாக தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒருவர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில காலங்களில் எவ்வளவு பொறுமையாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் மனிதனை மிகவும் பாதித்து கொண்டே இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நீங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்துருப்பீங்க, போராடி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வானது கிடைக்காமல் அப்படியான ஒரு பிரச்சனையானது முத்தி கொண்டே இருக்கும். இதிலிருந்து எப்படி நம்ம விடுபடலாம் அப்படின்னு நீங்க எவ்வளவோ யோசித்து பார்த்துருந்துருப்பீங்க. இருந்தாலும் அதற்கு ஒரு விடையானது கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் இப்போது பல மகரம் ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஒரு பிரச்சனைகள் எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது, இதனால் ஏற்பட்டது, எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காண்போம். இப்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய மனதில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை குடும்பத்தை பற்றியதாக மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு உயிரானது போவது, இல்லை அப்படின்னா உங்கள் திருமணமான நபர்கள் யாராவது பிரிந்து செல்வது, குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போவது போன்ற குடும்பம் பற்றிய பல பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும். முக்கியமாக உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களுடைய பேச்சை அவர்கள் கேட்காமல் இருப்பது, நீங்கள் எது சொன்னாலும் அதுக்கு எதிர்மறையாகவே அவர்கள் செய்து கொண்டிருப்பது, இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தொந்தரவை ஏற்படுத்தும். என் குழந்தைகள் என் பேச்சை ஏன் கேட்கவில்லை என்று நீங்கள் பலமுறை உங்கள் மனதிற்குள் நீங்களே நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய குழந்தைகள் ஏன் உங்களை மாறுகிறார்கள் என்று தெரியுமா? இதற்கான காரணம் சில நேரங்களில் கிரக நிலைகளாக கிரகங்களின் நிலைகளாக கூட இருக்கலாம். மகரம் ராசிக்கு சனியின் கிரகம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படும். சனி கிரகம் சில காலங்களில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். இதனால் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகுவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன் உங்களுடைய பேச்சை கேட்க மறுக்கிறார்கள் என்று தெரியுமா? இன்றைய காலத்தில் குழந்தைகளின் மனநிலை மாறி மாறி இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கருத்தை தாங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதுவும் சரியான விஷயம்தான். இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் முடிவு செய்தார்கள் என்றால் அது எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கும் என்று தெரியாது. எனவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லதற்காக கூறினாலும் அவர்கள் அதை கட்டுப்பாடாக எடுத்துக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதனால் சில நேரங்களில் உங்களுடைய பேச்சு சண்டையாக கூட மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சண்டையில் முடியக்கூடிய உரையாடல்கள் என்ன தெரியுமா? ஒரு சாதாரண உரையாடல் கூட சில நேரங்களில் பெரிய வாக்குவாதமாக மாறி இருப்பதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை கூறினால் அவர்கள் வேறு ஒரு கருத்தை கூறுவார்கள். நீங்கள் கூறுவது ஒன்றாக இருக்கும். நீங்கள் எதற்காக கூறுகிறீர்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்களும் உங்கள் மீது ஒரு கருத்தை வைப்பார்கள். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்படும். அந்த ஒரு கருத்து வேறுபாடு மெல்ல மெல்ல சண்டையாக மாறி தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக ஏற்படும். இப்படியே சென்றால் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி தெரியுமா மாறும்? இந்த ஒரு நிலைமை தொடர்ந்து சென்றால் குடும்பத்தில் மன அமைதியானது குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. எனவே குழந்தைகளும் தவறான முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதனால் நிலையை சரி செய்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர என்ன செய்ய வேண்டுமோ அதனை நீங்கள் செய்து கொள்வதுதான் உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியும். அடுத்ததாக சொத்து பிரச்சனையானது உங்களுக்கு ஏற்படும். மகரம் ராசி நண்பர்களில் சிலர் சொத்து தொடர்பான பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டுதான் வந்து கொண்டிருப்பீங்க. குடும்பத்தில் நிலம், வீடு, பணம் இவற்றை பற்றி கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மூன்றாவது நபரால் இந்த ஒரு பிரச்சனையானது ஏற்படும். இந்த ஒரு பிரச்சனையில் மூன்றாவது நபர் தலையிட்டு இருப்பார். இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஒரு மூன்றாவது நபர் உங்களுடைய குடும்பத்தை எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒன்று உங்கள் பக்கம் இருப்பார், இல்லைனா உங்களுடன் பிறந்தவர்கள் பக்கம் இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்றி விடுவார். ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு பிரச்சனையானது உங்களுக்கு புரியாது. நீங்கள் பிரிந்த பிறகுதான் அந்த ஒரு மூன்றாவது நபர் என்பவரை உங்களுடைய கண்களுக்கு தெரிவார்கள். எனவே மூன்றாவது நபரால் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் சண்டை போடுவது மிகவும் நல்லது. அந்த ஒரு மூன்றாவது நபர் உங்களுடைய உறவினராக இருக்கலாம், குடும்ப நண்பராக இருக்கலாம், இல்லைனா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம். யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவருடைய பேச்சு காரணமான உங்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் மேலும் அதிகரித்து கொண்டேதான் இருக்குமே தவிர ஒருபோதும் புரியாது. உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் பிரச்சனைகளானது ஏற்படும். சில மகரம் ராசி நண்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் கூட பெரிய வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சில நேரங்களில் அது அடிதடி அளவுக்கு கூட செல்லலாம்.
இந்த ஒரு நிலைமையானது உங்களுக்கு மிகவும் மனவேதனையை கொடுப்பதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். புதிய மனைவி காரணமாக கூட உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படும். சில குடும்பங்களில் புதியதாக வந்த மனைவிகள் காரணமாக சில கருத்து வேறுபாடுகள் உருவாகி கொண்டே இருக்கும். அவர் கூறிய சில வார்த்தைகள் உடன் பிறந்தவர்களிடம் தவறாக புரிந்து கொள்ளுதல், இது அனைத்தும் உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். இதனால் சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனைகளாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது நான் இதுவரை கூறியது உங்களுடைய குடும்பத்தில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம இதற்கப்புறம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். மகரம் ராசி வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஆரம்பமாகி போகிறது. இதற்கு காரணம் சனி கிரகத்தின் நிலையானது மாறப்போகிறது. சனியின் கிரகம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிலையானது மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு குடும்பத்தில் இருந்த மன அழுத்தங்கள் குறைந்து குழந்தைகளுடன் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு தீர்வானது கிடைக்கும். சொத்து தொடர்பான பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல தீர்ந்து ஒருவருக்கொருவர் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள இருந்த மனக்கவலைகள், இருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தையும் தீர்த்து சொத்தை விற்க வேண்டாம், பிரிக்க வேண்டாம் என்று ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மெல்ல மெல்ல குறைந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். முன்பு உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருந்த உங்களுடைய குழந்தைகள் கூட இப்போது உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு உங்கள் கூட வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அவர்கள் உங்களுடன் அமைதியான பேச ஆரம்பிப்பாங்க. இதற்கு முன்னாடி பேசுகின்ற மாதிரி நீங்களும் பேசாதீங்க, முன்னாடி ஏன் அப்படி பண்ணுனீங்கன்னு இனிமேலும் கேட்காதீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைகளை எப்படி நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு வைத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் இந்த ஒரு நேரத்தில் எப்படி தெரியுமா மாறும்? இந்த ஒரு மாற்றமானது குழந்தைகளின் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அவர்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்த முடியும். உங்களுடைய பேச்சை கேட்பார்கள், வேறு செயல்களை செய்ய மாட்டார்கள். இதனால படிப்பில் ஒரு நல்ல ஒரு கவனத்தை அவர்களால் செலுத்த முடியும். நல்ல நல்ல முடிவுகளை அவர்களால் எடுக்க முடியும். குடும்பத்தை மதிக்க ஆரம்பிப்பாங்க. பெற்றோர்கள் கூறுவதை இனிமேல் அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இந்த மகரம் ராசிக்கு ஏற்படக்கூடிய 5 விதமான திருப்பு முனைகளானது இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில சில முக்கியமான மாற்றங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படும். முதல் மாற்றமாக குடும்பத்தில் அமைதி. நீண்ட காலமாக இருந்த சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும். குறைந்து உங்களுடைய குடும்பத்திற்குள் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலானது ஏற்படும். அடுத்ததாக குழந்தைகளுடன் நல்ல ஒரு உறவானது மேம்படும். உங்களுடைய குழந்தைகள் உங்களை புரிந்து கொள்வ ஆரம்பிப்பது மட்டுமல்லாம உங்களை அவர்கள் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்வார்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது கிடைக்கும். சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் ஒரு நல்ல ஒரு முடிவானது கிடைக்கும். புதிய வாய்ப்புகள், வேலை அல்லது தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட காலமாக இருந்த மன அழுத்தங்கள் மெல்ல மெல்ல குறைந்து மனதில் ஒரு நிம்மதியானது ஏற்படும். இன்று உங்களுடைய பலமாக இருப்பது, இன்று உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பலம் பொறுமை. நீங்கள் பொறுமையுடன் நடந்தால் பல பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மகரம் ராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமை என்று சனி பகவானை கோவிலுக்கு சென்று தரிசித்து வாருங்கள். எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றலாம். ஓம் சனீஸ்வராய நமக என்று 11 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை ஜெபிக்கலாம். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக அதிகரிக்கும். எனவே மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த பிரச்சனைகள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை இன்னும் வலிமையான ஒரு நபராக மாற்றுவதற்காகத்தான். எனவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது தொடங்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறினால் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் அமைதியும் முன்னேற்றமும் கொண்ட ஒரு வாழ்க்கையாக மாறும். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.